இந்த மெத்தட்ல நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய நரைமுடி பிரச்சனைகள் எல்லாமே மொத்தமாவே காலி ஆயிடுங்க. வெள்ளை முடிகளை 100% நல்லா கருகருன்னு மாற்றக்கூடிய ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையை இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் அதே மாதிரி நேச்சுரலான ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஹேர் டையாகவுமே பயன்படுத்தலாம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் என்ன முக்கியமான பொருள் சேர்த்து இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் நம்ம வெளியே தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த தேங்காய் நாருங்க. இந்த தேங்காய் நாரை வச்சு நம்மளுடைய முடியை வந்து நேச்சுரலாகவே கருகருன்னு மாற்றிக்கலாம். ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்குங்க. இந்த தேங்காய் நாரில் நம்மளுக்கு நிறையவே ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த தேங்காய் நாரை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை வந்து ஸ்டவ் மேலே வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றின அந்த 1.5 டம்ளர் தண்ணி நல்லா 3/4 டம்ளர் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த தேங்காய் நாரில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை டிகாஷன் கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு டீ தூளும் சேர்த்துக்கலாம். டீ தூள் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் ஆக்கி கொடுக்குங்க. இந்த ஹேர் டேயில் இந்த டீ தூளை சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு வளரும். அதே மாதிரி இந்த டிகாஷனை வச்சு நம்ம ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம வெள்ளையா இருக்கிற முடிகள்லாம் கருமையா மாறும் இல்லையா, அது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு இந்த டீ தூள் சேர்த்த டிகாஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஹேர் டேயை நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாகவுமே இந்த ஹேர் டேயை வந்து பயன்படுத்திக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் பின்னால் சொல்கிறேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு. நல்ல திக்கான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே டிகாஷன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு டிகாஷன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் அடி கனமாக இருக்கிற பாத்திரமா எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் நாரை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு தேங்காய் நாரை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம பற்ற வச்சுக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா பிடிச்சி ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு ஹேர் டை பவுடர் கிடைக்கும். நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடணுங்க. பிடிச்சி எரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வந்து எரிஞ்சிட்டு கறி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதெல்லாம் ஆறட்டும். ஆறிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கருகருன்னு ஒரு ஹேர் டை கிடைக்கும். இந்த ஹேர் டையை நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஹேர் டை பவுடரை வச்சு நம்ம நார்மலாகவும் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபுல்லாகவே ஆறிடுச்சு. பாருங்க, இதில் வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி நசுக்கி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா பவுடராக நம்மளுக்கு கிடச்சிரும். இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் கூட போட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பவுடராக கிடச்சிருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பவுட்ரு ஹேர் டை பவுடர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எடுக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த பவுடரை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நார்மலாக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஹேர் டை டிகாஷன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணலை இல்லையா, அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சிம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சில பொடிகளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணிங்க. அடுத்த பொடி வந்து செம்பருத்தி பொடி. எல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி நெல்லிக்காய். அடுத்ததான் ஒரு முக்கியமான பொடி சேர்க்க போறோம், அன்னபேதி அப்படின்ற ஒரு பொடிங்க. இந்த அன்னபேதி வந்து 2 விதமா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதி, இன்னொன்று வந்து சுத்திகரிக்கப்படாதது. நம்ம வந்து சுத்திகரிச்ச அன்னபேதி தான் வாங்கணும், அதுதான் ஹேருக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். சுத்திகரிக்கப்படாதது வாங்கினா ஹேர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அது வந்து கிரீன் கலர்ல இருக்கும் சுத்திகரிக்கப்படாதது. நம்ம வாங்கி எலுமிச்சம்பழத்தை போட்டு சுத்திகரிச்சுக்கலாம். ஓகேவா, சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து சிம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில், அதாவது தேங்காய் நாரை வச்சு இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கோங்க. முடியல ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாவே வச்சுட்டு இருக்கோம். ஒரு 6 மாசத்துக்கு ரெகுலரா இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி வந்து 100% நிரந்தரமாவே கருகருன்னு மாறிடும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இதை செய்து முடிச்சுட்டு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, சூப்பரா நேச்சுரலான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஏன்னா நம்ம மூடி வைப்போம் இல்லையா, கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வந்து இதை ஆற வச்சுட்டு 1 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். அது வரைக்கும் இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டண்டா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, இப்போ பாருங்க இந்த பவுடர் பாருங்க, நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த திப்பிகள்லாம் இருக்காது. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா இங்க பாருங்க எப்படி வந்து நம்மளுக்கு ஹேர் டை இருக்கு. இந்த ஹேர் டை வந்து இன்ஸ்டண்டா பயன்படுத்திக்கலாம். 90 வயசு பாட்டிங்க கூட இந்த ஹேர் டை பயன்படுத்தி அவங்களுடைய வெள்ளை முடிகளை கருமையா ஆக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகாயில் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து கடுகாயில், தேங்காய் எண்ணெய், அலோவேரா ஜெல் எது வேணாலுமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்க, இதை வந்து நீங்க இன்ஸ்டன்ட் ஹேர் டையா பயன்படுத்திக்கலாம். காதோரத்துல எல்லாம் வெள்ளை முடி தெரியுது இல்லையா, அந்த டைம்ல இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி உங்களுடைய நரைமுடிகளை கருகருன்னு மாத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா இந்த ஹேர் டை போயிடும். இது வந்து இன்ஸ்டன்டா பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை தான், அதனால வந்து ஷாம்பு போட்டீங்கன்னா போயிடும். பட் நீங்க வந்து நார்மல் வாட்டர் வச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போகாது. நீங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா சீப்பு வச்சு நல்லா சீவிடுங்க. சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்க வேணாலும் வெளியே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாது. சூப்பரா நேச்சுரலான கலர்ல நம்மளுக்கு கருப்பாகும். ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இப்ப பாருங்க கையில எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹேர்லயும் நல்லா பிடிக்கும். ஹேர்லயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நம்ம தண்ணி ஊத்தி நம்ம கழுவுனோம் அப்படின்னா உங்களுக்கு முடியில இருந்து வரவே வராது. இந்த சின்ன சின்ன துகள்களா வருது பாத்தீங்களா, அது வந்து நீங்க தலை வந்து சீப்பு போட்டு ஆரம்பத்திலேயே சீவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கையில ஒட்டாது, உங்களுக்கு புடவையில எல்லாம் ஒட்டாது, எதுவுமே பண்ணாது, சூப்பரா இருக்கும். இப்ப நான் ஹேர்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஹேர் டைய நம்ம பிரஷ்லயோ இல்ல கையிலயோ கூட நீங்க வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிக்கோங்க, நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு எங்க வேணாலும் வெளியே போயிட்டு வரலாம். ஓகேவா, இந்த மாதிரி இந்த ஹேர் டை பவுடர் வந்து இன்ஸ்டன்டாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்க, 1 hour கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு வந்து நம்மளுக்கு கருகருன்னு ஹேர் டை கிடைச்சிருக்கு. என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்க மட்டும் அப்ளை பண்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்திருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பொருட்களோட அளவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரேஷியோவை மட்டும் கரெக்டா பார்த்து
அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லையும் சரி முடியிலையும் சரி நம்மளுக்கு எந்த விதமான அழுக்குகள்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஸ்கேல்பில் தான் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 hours வச்சுருந்துட்டு நல்லா நல்லா அப்சர்வ் ஆகணும். 2 hours இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் டேயை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். ஹேர் டேயினால உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.